வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாம்பன் சுவாமிகள் அருடைய சண்முக கவசத்துடைய 11வது செய்தியில பார்க்க போறோம். அந்த பாடலும் விளக்கமும் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நேர்முகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நேர்முகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் இருக்கும். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இப்ப நாம அந்த 11வது செய்யுல என்னன்றதை பார்க்கலாம். ஓங்கிய சீற்றங்கொன்று ஓனையில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எங்கம் தடிபரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேல் ஒச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அப்படின்னு இந்த செய்தியை முடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். ஓங்கிய சீற்றமே கொண்டு புவனியில் வில்வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எங்கம் தடிபரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேல் ஒச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அப்படின்னு இந்த செய்யுளை முடிச்சிருக்காரு. இந்த செய்யுளுக்குண்டான விளக்கத்தை நாம இப்போ இந்த பாடல்ல இந்த காணொலியில பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். மிக சினம் கொண்டு வாள் வெல் சூலங்கள் எடுத்திடும் தண்டாயுதம் சக்கரம் தடி மழு ஈட்டி முதலிய அழிக்கும் தன்மையுடைய கருவிகளை என் மீது வீசினாலும் அவை எனக்கு எந்த வகையிலும் துன்பம் செய்யாமல் இருக்குமாறு முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் என்னை காப்பதாக அப்படின்னு அழகா இந்த செய்யுளுக்கு விளக்கத்தை பாம்பன் சுவாமிகள் அவர்கள் கொடுத்திருக்கார். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மிக்க சினம் கொண்டு வாள் வில் சூலங்கள் எடுத்திடும் தண்டாயுதம் சக்கரம் தடி மழு ஈட்டி முதலிய அழிக்கும் தன்மையுடைய கருவிகளை என் மீது வீசினாலும் அவை எனக்கு எந்த வகையிலும் துன்பம் செய்யாமல் இருக்குமாறும் முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் என்னை காப்பதாக அப்படின்னு சொல்லி அழகா இந்த செய்யுளுக்கு திரு பாம்பன் சுவாமி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கார். மிக அருமையான பாடல் இது. இந்த பாடலை எல்லாரும் பாராயணம் செய்யுங்க. தினம் ஒரு செய்யுளாவது பாராயணம் செய்யுங்க. அப்பதான் கரெக்டான ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் நமக்கு தொடர்ந்து நடைபெறும். இதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்ரீமத் குமர குருதாச குருப்பியோ நமக, ஸ்ரீமத் குமர குருதாச குருப்பியோ நமக, ஸ்ரீமத் குமர குருதாச குரு. அடுத்த செய்யலும் அதுக்குண்டான விளக்கத்தையும் அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம்.